அதுபோல் யூடியூப்லயே வந்து நிறைய வீடியோஸ் இருக்கு. இப்போ வந்து பேரண்ட்ஸ் எல்லாருமே ஆதங்கப்படுறீங்களே, எப்ப பார்த்தாலும் வந்து என் பையன் என் பொண்ணு வந்து செல்போன்லயே இருக்காங்க, அதை எப்படி சார் வந்து அவங்க இதை பண்ணணும்னா, செல்போன்லயே வந்து அவங்களுக்கான நிறைய மெட்டீரியல்ஸ் இருக்கு. இப்போ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் என்னன்னா, இப்போ குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எக்ஸாமினேஷனுக்கு பேசிக் மேக்ஸ் இருக்குல்ல, அதுதான் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப சிம்பிள். என்னது, ஒரு குடத்துல வந்து 5 லிட்டர் தண்ணி இருக்கு, ஒரு குடத்துல 8 லிட்டர் பால் இருக்கு, இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணா எவ்வளோ ரேஷியோ, ஒரு ட்ரெயின் வந்து வருது, ஆப்போசிட் ஒரு ட்ரெயின் வருது, ரெண்டும் என்ன டிஸ்டன்ஸ், ஒரு வேலையை வந்து 5 பேர் 8 மணி நேரத்தில் பண்ணீங்கன்னா 10 பேர் வந்து எத்தனை மணி நேரத்தில் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வந்து நீங்க 10th வரை படிச்ச பேசிக் மேக்ஸ் தான் வந்து உங்களுக்கு கவர்மெண்ட் எக்ஸாமினேஷனுக்கு வரும். மெயினா பிளேஸ்மெண்ட், நீங்க எந்த காலேஜ்லயும் சேர்ந்தாலும் உங்களுடைய பிளேஸ்மெண்ட்னு ஒன்று இருக்குல்ல, 3rd இயர்ல இருந்து அவங்களுக்கு பிளேஸ்மெண்ட் வந்துடும். அந்த பிளேஸ்மெண்ட்ல மேக்ஸிமம் கேட்க போறது என்னன்னா இந்த பேசிக் மேக்ஸ் தான். அதாவது குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நிறைய இருக்கும். அது யூடியூப்லயே நிறைய வீடியோஸ், ஃப்ரீ வீடியோ இருக்கு. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இன் தமிழ் போட்டீங்கன்னா நிறைய பேர் யூடியூப் எடுக்கிறாங்க. அதுல வந்து யாரோட டீச்சிங் மெத்தடாலஜி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அது நீங்க ஃப்ரீயாவே நீங்க என்ன செஞ்சுக்கலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பாத்துக்கலாம். இதுக்கு எந்த சார்ஜஸ் கிடையாது. நிறைய பேர் வீடியோ போடுறாங்க. அதே மாதிரி ஷார்ட்ஸ்லயும் பாத்தீங்கன்னா நிறைய இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வரும். அது எல்லாமே பாருங்க. இல்ல சார் கொஞ்சம் வந்து டெடிகேட்டடா பண்ணணும்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால், நோட் பண்ணிக்கோங்க, எஸ்டன் பப்ளிகேஷனோடது. குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் பை ஆர்எஸ் அகர்வால்னு ஒரு புக் இருக்கு. ஒரு 500-600 ரூபாய் இருக்கும். இது வந்து பேசிக் மேக்ஸ் தான். அதாவது நீங்க 6வது வந்து 10வது வரை படிச்ச பேசிக் மேக்ஸ். இதுதான் இன்டர்வியூல வந்து உங்களுக்கு கேட்பாங்க. அந்த ஒரு புக்கை வாங்கி அந்த புக்கை வந்து நீங்க நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. அதே இது வந்து நீங்க யூடியூப்லயும் பாத்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கு. ஸோ அதையும் பாருங்க. அது போக வந்து கொஞ்சம் வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் பழகிக்கோங்க. ஏன்னா வந்து இப்போ வந்து நீங்க எந்த ஊர்ல இருந்து இந்த வீடியோ பாக்குறவங்க தெரியல. நீங்க வந்து இப்போ சென்னையோ கோயம்புத்தூரோ மதுரையோ இந்த மாதிரி ஒரு பெருநகரத்துல வந்து நீங்க காலேஜ் சேர்ந்து வந்தீங்கன்னா கொஞ்சம் வந்து இங்கிலீஷோட நாலேஜ் தேவை. ஸோ உங்க ஊர்லயே, இப்போ நீங்க உங்க ஊர்லயே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் யாராவது எடுக்கிறாங்கன்னு பாருங்க. ஒரு பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்சஸ் வந்து இந்த சம்மர் கேம்ப்லாம் நிறைய நடத்துவாங்க இல்லையா, ஏதாவது ஒரு இங்கிலீஷ் டீச்சர்ஸ் இவங்களாம் நடத்துவாங்க. அதுக்காக வந்து நீங்க ரொம்ப வந்து இதுக்காக ஸ்பெஷலைஸ் பண்ணி போனா யூடியூப்லயே வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் இன் தமிழ் சொல்லி போடுங்க. நிறைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து தமிழ் விளக்கத்தோட நிறைய பேர் யூடியூப்ல சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதை நீங்க லேர்ன் பண்ணிக்கிட்டாவே போதும். ஸோ அதனால வந்து செலவே பண்ண தேவையில்லை. உங்க குழந்தைங்க வந்து செல்போன்ல இருக்காங்கன்னு சொல்றாங்களே, அதே செல்போனை வச்சுக்கிட்டு இந்தந்த மாதிரி இதெல்லாம் கொஞ்சம் பார்க்க சொல்லுங்க.